வணக்கம். முனைவர் பாமணிகண்டன், உதவி பேராசிரியர், தமிழ்துறை, டாக்டர் எஸ்என்எஸ் ராஜலட்சுமி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, கோவை. இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு, முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு பாடத்திட்டத்தில் அமைந்துள்ள பாரதியின் புதிய ஆத்திச்சூடி குறித்து காண்போம். முதலாவதாக, அச்சம் தவிர். நேர்மையோடு இருப்பவர்கள் யாருக்கும் அஞ்ச வேண்டியதில்லை. பாரதி வித்தியாசமானவன். அச்சம் தேவையில்லை என்று சொல்லவில்லை. அஞ்ச வேண்டிய பழி பாவங்களுக்கு நாம் அஞ்சி நடத்தல் அவசியமாகிறது என்கிறான். ஆனால் சில இடங்களில் தேவையில்லாமல் படும் அச்சத்தை நாம் தவிர்க்க வேண்டும். அச்சமும் பேடிமையும் அடிமை சிறுமதியும் உச்சத்திற்கொண்டாரடி இவர் ஊமை ஜனங்களடி என்று கிளிக்கண்களில் கிழித்து எறிவான் பாரதி. அதில் ஒரு பாட்டியல் போடுவான். எதிர்ப்புகளையும் சதிகளையும் அவமானங்களையும் கண்டு ஒருபோதும் அஞ்சுவது கூடாது. அவ்வகையில் வரும் அச்சத்தை தவிர்க்க வேண்டும் என்கிறார். மனதிற்குள்ளே அச்சம் புகுந்து விட்டால் செய்யும் காரியங்கள் யாவுமே பதட்டமாகவே முடியும். நல்லவற்றை செய்வதற்கு பலரும் இங்கே பயம் தொற்றிக்கொள்ள ஆரம்பிக்கிறது. எதிர்மறைகளை தைரியத்தோடு தயக்கமின்றி செய்கிறார்கள். தயக்கமின்றி நல்லனவற்றை செய்ய அச்சத்தை தவிர்க்க வேண்டும் என்கிறான். தைரியம் என்பது அடுத்தவரை அடக்கி ஆளுதல் இல்லை. குழப்பங்களும் துன்பங்களும் சூழ்ந்திருக்கும் போதும் அஞ்சாமல் முன்னேறி செல்வதே பாரதியின் விருப்பமும் கூட. ஒரு பக்கம் ஆங்கிலேயர், மற்றொரு பக்கம் பிரெஞ்சு அரசாங்கம். இதையெல்லாம் விட அவனை சூழ்ந்திருந்த வறுமை என்ற வாழ்க்கை வாழ்ந்த போதும் அவன் வாழ்வை நினைத்து கவலைப்பட்டதில்லை. பயம் என்பது நமது மகத்தான வாழ்வை இழக்கச் செய்துவிடும் என்கிறான். அச்சமின்றி நம்பிக்கையோடும் செய்யும் காரியங்களிலே வெற்றி எப்போதும் கலந்திருக்கும். இதைத்தான் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே என்ற கம்பீரமாகவே வலம் வந்தவன் பாரதி. குழந்தைகளையும் விட்டு கொடுக்காமல் போராடும் பெண்மைக்குள் இருப்பதையே பயமறியா முகம் என்கிறான் பாரதி. வேடிக்கை மனிதரைப் போல நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று 2 வரிகளில் தன் வாழ்வை எழுதியவன். சமரசம் இல்லாத வாழ்வை வாழ்ந்தவன் பாரதி. எப்போதும் அவனுடைய மனதிலே நம்பிக்கை நிரம்பிய மகிழ்ச்சி மட்டுமே இருந்தது. பயம் என்பதே இல்லை. எத்தனை துன்ப நிலை வந்தாலும் தன்னிலை தாழாத நிலை குறித்தே சிந்தித்தவன் பாரதி. சில விஷயங்களுக்கு தாமதமாகலாம். அதற்காக தன் நிலை தாழ்ந்த நிலையினை செய்துவிட்டு போகல் கூடாது. வறுமையும் தோல்வியும் நிரந்தரமில்லை. எப்போது வேண்டுமானாலும் நம் நிலை மாறலாம். பயம் கூடாது. கம்பீரமான நல்ல எண்ணங்களே நம் அக வாழ்வையும் புற வாழ்வையும் கம்பீரப்படும். தொடர்ந்து முயன்றிடும்போது நமது நிலை தாழாது என்பதே பாரதியின் கருத்தாகும். எந்த நிலையும் தன் நிலை தாழாமல் இருக்க வேண்டுமென விரும்பியவனே பாரதி. பல நேரங்களில் வறுமையின் காரணமாக நம்மில் பலரும் பாதை மாறிப்போகும் சலனம் ஏற்படும். அது நமக்கு ஒருபோதும் நிலைத்த சந்தோஷத்தை தந்துவிடாது. பயம் தொற்றிக்கொண்டால் வாழ்வு நிலையில்லாது. நம்முடைய உடலும் உள்ளமும் ஒரே நேர்கோட்டில் பயமின்றி செல்லும்போது சொல்வதை கேட்கும் நம்முடைய நிலை உயரும். பணிவு வேறு, தாழ்வு வேறு, பயம் வேறு. பணிவாக இருப்பதற்கும் தாழ்வாக இருப்பதற்கும் உள்ள வேறுபாட்டை நாம் உணர வேண்டும். இதற்கு பயம் இடம் கொடுக்காது. நமக்கு நாம் கொடுக்கும் அங்கீகாரமே உலகின் மிகப்பெரிய அங்கீகாரமாகும். பயத்தை விட்டோமானால் வாழ்க்கையில் சாதிக்கலாம். நம்முடைய அச்சமே நமக்கு பல நேரங்களில் எதிரியாகவும் தயக்கமாகவும் வந்து நிற்கிறது. நம்மிடம் உண்மையும் நம்பிக்கையும் இருக்கும்போது நாம் யாருக்கும் அஞ்ச வேண்டிய அவசியமில்லை. மனம் என்பது தெளிவாகும். குழப்பம் இல்லாமல் இருக்கும்போதே அது சாதனையை நோக்கி இடம்பெயரும். நல்ல நிலையினை எட்டுவதற்கு நாம் எவ்வித தயக்கமும் இல்லாமல் பயணிக்க வேண்டும். தீமைகளுக்கு அஞ்சாமை என்பது அறிவுடைமையே ஆகும். இதையே தான் பாப்பா பாட்டில் சொல்லியிருப்பான். பாதகம் செய்பவரை கண்டால் நீ பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா என்பான். அடுத்த 2 அடிகளில்
மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா என்பார். பயம் ஒரு மனிதனை ஆட்கொள்ளும் கொடிய நோயாகும். பயத்தை விடுத்து நம் வாழ்க்கையில் சாதிக்க அச்சம் தவிர்த்து நேர்மையோடு நிமிர்ந்த நன்னடையுடன் செயல்பட வேண்டும் என்பதே பாரதியின் ஆசையாகும். நன்றி.